ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் உங்க கூட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லரை உங்க கூட சேர்ந்து பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீக்வன்ஸை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நான் உங்களுக்காண்டி பிரேக் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த பிரேக் டவுனை நீங்கள் மறக்காம பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நான் உங்ககிட்ட வரேன். MCU ஃபேன்ஸ் மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ ஏன் ரூசோ பிரதர்ஸ் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனையும் கடைசியாக சொல்கிறேன். ஆல்ரெடி 30 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு இந்த ட்ரெய்லருக்கு. இப்போ நம்ம பார்க்க ரெடி. ஸோ ஸ்டார்டிங்கில் இவங்க ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் எக்ஸ் ஜேவியர் ஸ்கூலோட இதை காமிச்சிருக்காங்க. அஃபிஷியலாக எக்ஸ்மேன் வந்து MCUக்குள்ள ஜாயின் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை தான் இதை காமிச்சிருக்காங்க. ஓகே, என்ன வருது? ப்ரொஃபஸர் எக்ஸை வந்து இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணனால MCUவில் ஆல்ரெடி வரப்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், MCU ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ ப்ரொஃபஸர் எக்ஸை இதில் காமிச்சிருக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ பெயினில் சூரியன் மாதிரி ஏதோ வருது. மைட் பி மல்டிவர்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, வந்துட்டாருங்க நம்ம RDJ. ஸோ இந்த தடவை அயன்மேன் அவரில் வில்லனாக வந்திருக்காரு. ஸோ இவர் இந்த தடவை டாக்டர் டூம் வந்திருக்காரு. இதில் வந்து ஒரு ஈஸ்டர் எக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்களேன், டாக்டர் டூமுக்கும் அயன்மேனுக்கும். ரெண்டு பேரும் ஒரு சூட் வியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்க் ரியாக்டர் மாதிரி அவர் நெஞ்சில் ஒன்று வச்சிருக்காரு பாருங்களேன். ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது இதுக்கும் அதுக்கும். ஓகே கைஸ், இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஏதோ தோணுது. ஒரு செகண்டு 0.25 பார்ப்போம், என்னன்னு பார்க்கலாம். ஓகே, வால்யூம் மியூட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த சொன்ன எல்லாம் ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஸோ இதை பார்க்கும்போது டாக்டர் டூமோட ஸ்கார்ஃப் மாதிரி இருக்குது. வக்காண்டா ஃபார் எவர். இங்கே பாருங்க, பிளாக் பேந்தரோட எம்பளம் தெரியுதுங்க, வக்காண்டா ஃபார் எவர். ஸோ இது யார்? ஸ்பைடர்மேனா? ஐஸ் மட்டும் ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்குது. யாராக இருக்கும்? ஸோ இந்த கையை பார்க்கும்போது அயன் ஃபிஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த கை. ஸோ ஒருவேளை டாக்டர் டூமோட கை மாதிரி இருக்குமா? ஹல்க் மாதிரி இருந்துச்சுங்க டக்குன்னு பார்த்தனையும். ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். டாக்டர் டூம் கை மாதிரி இருக்குது இது ஒன்று. ஹல்க் மாதிரி ஒரு ஆண் கத்துற ஒரு மனுஷனு யாருன்னு பார்த்தா ஹல்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு யார்? அயன்மேனோட ஃப்ரேம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இவன் யார்? வல்கேரியா இல்லை சூர்யா? பிளாக் பேந்தரா? ஓகே, இங்கே பாருங்கள் தேனோஸ் மாதிரியே இருக்குது. வல்கேரி மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்டீவ் ராகர்ஸ் காமிச்சிட்டாங்க. கேப்டன் அயன்மேன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, லோகோலே நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. அயன்மேன், ஸ்டீவ் ராஜர்ஸ். ஒருவேளை செத்து போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறாங்களோ? ஸோ 1X மறுபடியும் பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங்கில் அவெஞ்சர்ஸ் டவர்ஸை காமிச்சிட்டாங்க. ஆமாங்க, பர்ஃபெக்ட். ஸோ ஃபென்டாஸ்டிக் 4 இதில் வந்துட்டாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் 4 வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் டாக்டர் டூமை அவங்க யூனிவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு எடுத்து வராங்க. ஸோ அவங்களோட வில்லன் தான் இப்போ அங்கேருந்து இங்கே வராங்க. ஸோ எர்த்தோட அவெஞ்சர்ஸ் சாம் இப்போ தான் இருக்க கேப்டன் அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வக்கி, இங்கிட்ட இருக்கிற ஆண்ட்மேன். ஸோ இவங்கள ஃபஸ்ட் மீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த சீன் வரைக்கும் பார்த்தப்ப என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ நம்ம தோர் வந்து பார்த்திங்கன்னா இதை லீட் பண்ணுறாரு இந்த டீமை. ஸோ வீக்கான அவெஞ்சர்ஸ் டீமை தோர் வந்து லீட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம போராடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, அவங்களாம் நம்மளுக்கு என்ன செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தா தோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டார்ம் பேக்கர் எடுத்துகிட்டு நியாயமாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதான் டாக்டர் டூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க அந்த தம்ப்நெயில் ப்ரிவியூவில் அவர் இப்படி பாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாருங்க. ஸோ
டாக்டர் டூமாக தான் இருக்கும். அவரை நோக்கி இவர் ஸ்ட்ராங் பேக்கர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவர் தான் பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பிளேஸை யாரோ பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து சைக்ளாப்ஸ் வந்துட்டாப்ல. கேம்பிடுங்க. ஓ, கேம்பிடும் எதுக்கு சாங்சியும் ஃபைட் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து நியாயமாக பார்த்தா ரெண்டும் ஒரே டீமில் தானே இருக்கணும். ஓகே, நம்மளால காமிச்சிட்டாங்க. நம்ம டிவியோட அரசன் நம்மளோட லோக்கியை காமிச்சிட்டாப்ல. ஸோ லோக்கி வந்து இதில் தே சாக்ரிஃபைஸ்ட் வில் பி நத்திங். ஓகே, எந்த சாக்ரிஃபைஸ்க்கும் ஒரு பலன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 2 யூனிவர்ஸுக்குள்ளே சண்டை வந்திருக்கு. சண்டை வந்ததை இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபோரு இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆண்ட்மேனு. ஸோ அவெஞ்சர்ஸ் டீம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட வக்கண்டா டீமோட மீட் பண்ணுறாங்க. Nothing except this. If you return, you will return as brothers and sisters. ஓகே, இது வரைக்கும் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கேம்பிட் வந்து இங்கே சண்டை போடுறாப்புல, இங்கே சாம் இங்கே தனியாக இருக்காப்புல. பார்க்கும்போது சாங்சி தான் சண்டை போட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனை பார்த்தா அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மேனுக்கும் சண்டை வந்திருக்குங்க, எக்ஸ்மேன் டீமுக்கும். ஸோ கேம்பிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. சைக்ளாப்ஸ் பின்னாடி எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய உருவம் தெரியுது. அது உங்களுக்கு யார் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதாங்க அல்டிமேட். அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் எல்லாத்தையும் தேனோஸ் வந்து வச்சுருக்கும் போது பவர்ஃபுல்லாக இருந்தார். அதை வச்சு காண்ட்லெட் வச்சு பண்ணும்போது ஸ்ட்ராங் பேக்கர் எப்படி அதை பெனிட்ரேட் பண்ணிட்டு போய் அவரோட நெஞ்சை போய் பழந்திருக்கோம். ஆனால் இந்த ஸ்ட்ராங் பேக்கர் இப்போ சப்பன்னு காமிச்சிட்டாங்க. மார்வல் ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி வித்தியாசமாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பாருங்களேன், ஒரு தடவை மோஞ்சோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல்னு காமிச்சாங்க. அடுத்து ஸ்ட்ராங் பேக்கர் பவர்ஃபுல் காமிச்சாங்க. தோருக்கு எதுக்காக பவர்ஃபுல் அடுத்து கடைசியில் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்துறாங்க. ஸோ பார்க்கலாம். ஓ, கண்ணில் ரேஜ் தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், அவர் கண்ணை பாருங்கள். கண்ணை மட்டும்தான் காமிச்சாங்க. கண்ணில் அவ்வளோ ரேஜ், டாக்டர் டூமோட ரேஜ். கண்டிப்பாக இவருக்கு நம்மளுக்கு ஒரு அற்புதம் தான் வரணும்னு சொல்லிட்டு மொய்ஜோரை தீட்டு வராரு. வாவ் கம்பேக்னா இதாங்க. ஸோ டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்டன் வேணும்ல, அதுக்காண்டி தாங்க வந்திருக்காங்க. ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் இந்த டீமை லீட் பண்ணுவாரா? இவர் ஏன் ஸ்பேஸில் இருக்காரு? ஒருவேளை வேறு யூனிவர்ஸ்லேருந்து வந்த ஸ்டீவ் ராஜர்ஸா? இருக்க வாய்ப்பு இருக்கா? லுக்கும் அப்படி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 வேறு யூனிவர்ஸ் இதில் கொலைட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது இதில் பார்க்கும்போது. ஸோ அதனால ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு கையில் வந்து அவர் ஒரிஜினலாக இல்லையா ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறது. வேறு யூனிவர்ஸ்லேருந்து வந்த ஸ்டீவ் ராஜரை இன்னமும் அவர் ஸ்டீவ் ராஜர் தான் சொல்லிட்டு ஒர்த்தா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தார் அவர் கையில் மொயஞ்சோரை கொடுக்குறாரு. ஸோ அது இன்னமும் அவர் கையில் போய் நிற்கிது. ஸோ வேறு லெவலுங்க இது. சீரியஸாக ஓகேங்க, செம்ம வீடியோங்க. நான் இந்த வீடியோட எண்டில் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ எதுக்கு இன்றைக்கி ரோசோ பிரதர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டு வெளியே ஸ்பேஸுக்கு போயிட்டு அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய நடத்துவாங்க. 3க்கு பக்கத்துலலாம் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விபத்தினால் அந்த பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டாக்டர் டூம் ஃபஸ்ட்டு அவங்களோட இடத்த இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3ல் தான் அவரோட பேஸ் வச்சுருந்ததா ஒரு காமிக்கில் இருக்கும். ஸோ 3க்கும் இன்றைக்கி இந்த டேயில் லான்ச் பண்ணதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, டாக்டர் டூமுக்கும் 3க்கும். ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னா ஜூலை 20 3ல் ஃபஸ்ட்டு, அப்புறம் 11 வந்து நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்ச நாள். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கலாம்.
ஸோ அதனால கூட ரூசோ பிரதர்ஸ் வந்து இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இன்னொரு ரீசன் கூட இருக்கலாம், ஸ்பைடர்மேன் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் உள்வரையும் காமிக்கல. ஸோ அது கூட ஒரு ஹிட்டான வச்சிருக்கலாம். ஸோ ஒரு ஹைப் கொடுத்துட்டு ஸ்பைடர்மேனில் வந்து இதில் இந்த ட்ரெய்லரை ஆல்ரெடி காமிச்சிட்டு இதில் ஏதோ ஒரு விஷயத்த ட்ரெய்லரில் காமிச்ச விஷயத்த ஸ்பைடர்மேனில் கடைசியில் எண்டிங்கில் காமிக்கலாம். அது கூட இருக்கலாம். ஸோ அந்த லீட் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காண்டி கூட மார்வல்ஸ் இப்படி பண்ணலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம் guys. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. See you guys, see you in next video.